வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த சிஜிஎன் 24/7 பற்றி அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதில் வந்து நம்ம எப்படி சைன் பண்ணுறது, எப்படி நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங் அது இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தேன். அதில் பர்டிகுலராக வந்து அவங்க அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதையும் வந்து இதில் சிஜிஎனில் ஒரு ப்ராடக்டாக கொண்டு வராங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் அதை பற்றின டீட்டெயிலில் நான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் கிளாரிஃபை பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி, மெடிக்ளைம் பாலிசியை பற்றின டீட்டெயில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மெடிக்ளைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆஃப்டர் கொரோனா லாக்டவுன் அந்த டைம்லலாம் ஈவன் நிறைய கஷ்டப்பட்டோம். ஈவன் எந்த இன்கமும் இல்லாமல், ஈவன் நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு வெளியில் பணத்தை வாங்குறதும், வெளியில் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டோம். ஸோ பட் இன்னும் அந்த இது மாறலை, நம்மளுக்கு அந்த ஷெட்யூல் மாறலை. இருந்தாலும் மெடிக்ளைம்ங்கிறது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லை, இல்லை நம்மளுக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து மெடிக்ளைம் பாலிசி இப்போ பண்ணணும்னாலும், இப்போ ஒரு 3 இயர்ஸ் போடுறோம், ஒரு 5 lakhs கவரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம் அப்படின்னா மினிமம் வந்து நம்ம ஒரு 50,000லேருந்து 60,000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதை மாதமோ இல்லை குவார்ட்டர்லியாவோ ஆஃப்லியாவோ நம்ம பண்ணலாம். பட் அது வந்து இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நம்ம ஏர்ன் பண்ணி தான் அந்த மெடிக்ளைம் பாலிசி வந்து நம்ம இஎம்ஐ கட்டுறதாவோ இல்லை ஒன்ஸ் நம்ம எடுக்கிறதாவோ இருந்தாவோ பண்ண முடியும். பட் இதில் நம்ம சிஜிஎனில் வந்து அது ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் நம்ம எப்படி அமேசானில் போய் பண்ணுறோம், இல்லை பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஏறுது, சிஜிஎனோட ஓன் ப்ராடக்ட்டு இல்லை சிஜிஎனில் உள்ளே வந்தவங்க மூலமாக அவங்க சேல் பண்ணுற ப்ராடக்ட் மூலமாக நம்மளுக்கு அப்படியே பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ, அதே மாதிரி நம்மளோட இண்டிவிஜுவல் பாலிசியை, மெடிக்ளைம் பாலிசியை இதில் போடுறது மூலமாகவும் நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. அதை வந்து எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவும் அட் ப்ரெசன்ட் நம்ம கையிலேருந்து ₹1 கூட செலவு பண்ணாமல் நம்மளுக்கு வந்து நம்மளோட லிமிட்டேஜ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட ஏஜ் லிமிட்டு அதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பைசா கூட செலவு இல்லாமல், பட் ஃப்யூச்சரில் கட்டணும், அந்த பணத்தை நம்ம கட்டணும் இஎம்ஐயாக. அட் ப்ரெசென்ட் வந்து ₹1 கூட நம்ம செலவு பண்ணாமல், கையிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த பாலிசி எப்படி எடுக்க போகிறோம், அந்த பாலிசி மூலமாக நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குங்க, இந்தியாவிலேயே நம்பர் 1 இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னா அது மேக்ஸ் நியூயார்க் தான். மேக்ஸ் நியூயார்க் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து ஈவன் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டாலும் அவங்க பே அவுட் எல்லாமே கிளியராக கொடுக்குறாங்க. பாலிசி ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் லைஃப் வந்து மெடிக்ளைமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பூபா அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேக்ஸ் பூபா பாலிசி கூட தான் நம்ம சிஜிஎன் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சார், நீங்கள் வந்து ₹1 கூட செலவு பண்ணாமல் எப்படி பாலிசி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றின டீட்டெயில் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மேக்ஸ் நியூயார்க் மேக்ஸ் பூபா வந்து இயர்லி சேல்ரி அப்படிங்கிற ஒரு பேங்கிங் செக்டார் கூட டைப் பண்ணியிருக்காங்க. இயர்லி சேல்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிங்க, ஈவன் பேங்கிங் செக்டார் லோன் ப்ரொவைடருங்க அவங்க. ஆக்சுவலி அவங்க கூட வந்து மேக்ஸ் நியூயார்க் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் எடுத்திருக்கேன் என்னோடய பாலிசி வந்து, நான் இயர்லி சேல்ரி மூலமாக லோன் மூலமாக என்னோடய பாலிசி எடுத்திருக்கேன். அந்த பாலிசி டீட்டெயில் இப்போ காமிக்கிறேன். இதுதான் அந்த இஎஸ்ங்கிறது தான் அந்த இயர்லி சேல்ரியோட ஆப்புங்க. இந்த இயர்லி சேல்ரி மூலமாக நம்மளோட கேஒய்சி இந்த வேலெட்டை நம்ம லோடு பண்ணிவிட்டுங்க, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நம்ம கேஒய்சி எல்லாம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெரிஃபை பண்ணுவாங்க நம்மளோட லோனுக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மேக்ஸ் பூபாலேருந்து நம்ம ஒன்ஸ் நம்ம அந்த இது ஓகேன்னு நம்ம அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் ஃபார்வர்ட் பண்ணோம்னா, சிஜிஎனுக்கு ஃபார்வர்ட் பண்ணோம்னா ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இயர்லி சேலரியிலேருந்து மேக்ஸ் பூபா இன்சூரன்ஸ் கன்சர்ன்லேருந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஆதார், பேன் கார்டு அதெல்லாம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்டேட் பண்ணோடனே உங்களோட லிமிட் எவ்வளோ, உங்களோட லோன் வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எல்லாமே. இப்போ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஆப்புங்க. நான் இது மூலமாக தான் வந்துட்டு இயர்லி சேலரியோட என்னோடய ஆப்புங்க. இது மூலமாக தான் வந்து நான் லோன் வாங்கியிருக்கேன். லோன் வாங்கி மேக்ஸ் பூபாவில் வந்துட்டு நான் பாலிசி எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லோன் ஸ்டேட்மெண்ட்டுங்க. நான் வந்து 31 டிசம்பர் என்னோடய லோன் நான் இயர்லி சேலரி மூலமாக போனேன்.
டிஸ்பர்ஸ்டு அமௌண்ட் வந்து 58,869. கவரேஜ் வந்து 10 lakhs. என் வீட்டில் வந்து 2 அடல்ட்டு ஒரு சைல்டுங்க. அவங்களுக்கு சேர்த்து 58,869. 3 வருஷத்துக்கு சேர்த்து இது என்னோடய பாலிசி அமௌண்ட்டுங்க. கவரேஜ் வந்து 10 lakhங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பைசா கூட நான் செலவு பண்ணல. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி என்னோடய லிமிட் செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் எனக்கு 58,869 வந்து எனக்கு 10 lakhsக்கு வந்து ஒர்த்து வந்துச்சு எனக்கு. ஸோ நான் பண்ணேன். இதோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோன் வந்து கிளியர் ஆனது 31st December 2020. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா February 5th 2021. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரீமியம்ங்க. நான் கட்ட போகிற இந்த ப்ரீமியம் வந்து டோட்டலாக 12 மாதத்துக்கு நான் பிரித்து கட்டிடுவேன். 3 வருஷத்துக்கான பாலிசி. பட் வந்து அந்த பாலிசியை வந்து வித்தின் 1 இயர்க்குள்ளே நம்ம கட்டி முடிக்கணும். அது வந்து 5th February 2021. அதுலேருந்து தான் நான் 31st January 2020 31st December 2020 என்னோடய லோன் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அன்றைக்கே த்ரூ ஆகிடுச்சு. ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் என்றைக்கு நான் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th February. கிட்டத்தட்ட 36 days கழிச்சு தான் நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை நான் பே பண்ண போகிறேன். பட் நான் ப்ரீவியராக என்றைக்கு நான் லோன் எடுத்தனோ இந்த ஈவன் பாலிசி எனக்கு என்றைக்கு சைன் ஆச்சோ அடுத்த நாள்லேருந்தே நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் எனக்கோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த பாலிசியை வச்சு நான் யூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து 36 நாள் கழிச்சு தான் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரீமியமே கட்ட போகிறீங்க. 5th Februaryலேருந்து 5th March 5th April அப்படிங்கிற மாதிரி 5th January 22nd வரைக்கும் 22nd year 2022 வரைக்கும் என்னோடய லோன் அமௌண்ட்டு முடிஞ்சிடும். 5th Januaryயில் முடிஞ்சிடும். இது மூலமாக நீங்கள் உங்களோட கேவிசி அப்டேட் பண்ணி அந்த கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஏர்லி சேலரியோட ஆத்தரைஸ்டு பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்கள் லோனை இது மூலமாக த்ரூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து வித்தவுட் எக்ஸ்பென்சஸ் அட் ப்ரெசன்ட் உங்கள் கையிலேருந்து ஒரு பைசா ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் உங்கள் பாலிசியை இது மூலமாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்கள் பாலிசியை அப்டேட் பண்ணிக்கலாம். தென் இது எடுத்துட்டோம் சார். இது மூலமாக நம்ம மாதம் மாதம் இப்போ வந்து கடன் வாங்கின மாதிரி தானே மாதம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம மாதம் 5,000 4,000 நம்ம பணம் கட்டணுமே, எப்படி பண்ண முடியும்? இன்றைக்கி உள்ள பொசிஷனில் லைஃப் ஈவன் நம்ம டெய்லி லைஃப் ரன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. இதை வந்து திருப்பி அகைன் ஒரு லோன் மூலமாக போனாலும் நம்ம தானே பே பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, சிஜிஎன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனாக தான் இந்த ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணி விட்றீங்க. உங்களோட டீம் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்றப்போ அவங்களோட வேல்யூ லோன் அமௌண்ட் வந்து 8,000 or 12,000 அதுக்குள்ளார இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50 LSP கிடைக்கும், அவங்களுக்கும் 50 LSP கிடைக்கும். நான் எடுத்திருக்கிறது 500 LSP. நான் 55,000 அண்ட் அபோவ் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு 500 LSP கிடச்சிருக்கு. என்னோடய அப்ளைன் எல்லாத்துக்குமே 500 LSP கிடச்சிருக்குங்க. இப்போது உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறீங்க. அவங்களும் இதே இன்சூரன்ஸ் பாலிசி போடுறாங்க. அவங்களோட லிமிட்டு இந்த ஸ்லாபை பொறுத்து மாறுங்க. இந்த ஸ்லாபில் எந்த வேல்யூமுக்கு அவங்க லோன் அமௌண்ட்டு போகிறாங்களோ அது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 30,000 to 40,000 அதுக்கு ஒரு பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா 150 LSP அவங்களோட வேலெட்லேயே ஆட் ஆகும், உங்களோட வேலெட்லேயே ஆட் ஆகும். அப்போ அந்த 150 LSP உங்களுக்கும் கிடைக்கும். வித்தின் 30 daysல நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 பேர் 4 பேரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது மூலமாக உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுங்க. அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது வந்து இந்த எல்எஸ்பியோட ஸ்லாபுங்க. அவங்க எடுக்கிற வேல்யூக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ எல்எஸ்பி அப்படிங்கிற கிளியர் சார்ட் வந்து நம்ம சிஜிஎன்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி இன்கமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே 500 உங்களுக்கு வந்து உங்களோட அக்குமுலேஷன் 500 LSP வந்துருச்சு அப்படின்னா ஒரு லீனேஜ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கீழே டேரெக்டாக ஒரு நபர் அறிமுகப்படுத்துகிறீங்க. அந்த நபர் மூலமாக 350 LSP இல்லை அது வந்து ஒரு லீனேஜ் உங்களுக்கு கீழே ஒரு லெக்குன்னு சொல்லலாம். அவர் இன்னொருத்தரை அறிமுகப்படுத்திருக்கலாம், அவர் இன்னொருத்தரை அறிமுகப்படுத்திருக்கலாம். இருந்தாலும் அவர் வந்து ஒரு லெக்கு தான். அந்த லெக்லேருந்து 350 LSP நீங்கள் 500 LSP வச்சுருந்தாலும் 350 LSP தான் உங்கள் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதையே எடுத்துக்குவாங்க. தென் வந்துட்டு அப்போ 500 LSP வேணும்னா மினிமம் நீங்கள் 2 லெக்கு கொண்டு வரணும். நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களோட பாலிசி என்றைக்கு அப்டேட் ஆகுதோ நீங்கள் என்றைக்கு சைன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 60 daysக்குள்ளார உங்களோட LSP அக்குமுலேஷன் 2 லெக்கு சேர்ந்து 500 LSP வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒர்த்து உள்ள ஒரு 6,000 rupees வந்து உங்களுக்கு LSP ஏர்ன்டு பாயிண்ட்ஸாக கிடச்சிரும். நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து
உங்களுக்கு கீழே இது வந்து பிஎல் கஸ்டமருக்கான ரேங்க்குங்க. அடுத்து உங்களுக்கு கீழே 1000 எல்எஸ்பி அக்குமுலேட் ஆகிடுச்சுன்னா, ஈவன் 2 லெக்கு உங்களுக்கு கீழே ஒரு லெக் மூலமாக ஒரு 500 பாயிண்ட்டு, இன்னொரு லெக் மூலமாக ஒரு 500 பாயிண்ட்டு கிடச்சிருச்சுனாலும் வித்தின் 90 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு டோட்டல் அக்குமுலேஷன் பார்த்திங்கன்னா, உங்களோட அக்குமுலேஷன் சேர்க்கக்கூடாது. உங்களோட டீம் உங்களோட லெக் மூலமாக வர எல்எஸ்பி அக்குமுலேஷனுங்க இது. 2 லெக் மேக்ஸிமம் ஃப்ரம் 1 லீனேஜ் அப்படின்னா 500 கொடுத்துருக்காங்க. அப்போ 1000க்கு எவ்வளோ வேணும்? 2 லீனேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஈச் 500 எடுத்துக்குவாங்க. 1000 எல்எஸ்பிக்கு நீங்கள் குவாலிஃபை ஆயிடுவீங்க. அப்போ பேப்லெட், அந்த பேப்லெட்டோட ஒர்த்து வந்து 12,000ங்க. அந்த 12,000க்கான ஏர்ன்டு பாயிண்ட்ஸ் உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். நீங்கள் அதை உங்கள் வேலெட்லேருந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். சிமிலர்லி இதே மாதிரி ஷாப்பியருங்கிற ஒரு ரேங்க்கு, அதுக்கு உங்களோட டீம் மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்கிற அக்குமுலேஷன் வந்து 3000 எல்எஸ்பி வேணும். 3000 எல்எஸ்பி வேணும்னா ஒரு லெக்லேருந்து 1200 எல்எஸ்பி எடுத்துக்குவாங்க. அப்போ 3000 எல்எஸ்பி வேணும்னா குறைஞ்சது 3 லீனேஜ் உங்களுக்கு வேணும், 3 லெக்கு வேணும். வந்துச்சு அப்படின்னாவே ஸ்கூட்டர் ஃபண்டு இது அரௌண்ட் 50,000லேருந்து 60,000 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கூட்டர் ஃபண்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே மாதிரி எமரால்டுக்கு 10,000 வேணும் டோட்டல் அக்குமுலேஷன். ஒரு லெக்லேருந்து 3000 எடுத்துக்குவாங்க. அப்போ சிமிலர்லி நம்ம ஒரு 4 லெக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த கார் ஃபண்டு மூலமாக நம்மளுக்கு ஒரு 2 lakhs வந்து நம்மளுக்கு பே அவுட்டாக கொடுக்குறாங்க. இந்த சிமிலர்லி டைமண்டில் 25,000 எல்எஸ்பி அக்குமுலேஷன் வேணும். ஒரு லீனேஜிலேருந்து 5,000 எடுத்துக்குவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு 5 லீனேஜ் இருந்துச்சு, 5 லைன்ஸ் லெக் இருந்துச்சு அப்படின்னா 5 லெக்குனா உங்களோட ஒரு லெக்கு மட்டுமே 5,000 வாங்கணுன்ட்டு இல்லை. உங்களோட ஒரு லெக்கு மூலமாக எக்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன் இருக்கலாம். அவங்களோட டோட்டல் அக்குமுலேஷன் வந்து ஒரு லெக்கில் 5,000 இருக்கணும். அது ஒரு நபராகவும் இருக்கலாம், இல்லை அந்த லெக்கில் அந்த நபருக்கு கீழே 100 டெப்த்து போயிருந்தால் கூட இந்த 5,000 எல்எஸ்பி அக்குமுலேட் பண்ணிக்குவாங்க. இது வந்து செடான் கார் ஃபண்டு. அது அரௌண்ட் வந்து ஒரு 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் லீடர்ஷிப், அதே நிமிஷங்க ஃப்ரெண்ட்ஸ், லீடர்ஷிப் ரிவார்டு அப்படிங்கிறாங்க. உங்களோட டோட்டல் அக்குமுலேஷன் வந்து 1 lakh எல்எஸ்பி, ஒரு லீனேஜிலேருந்து 15,000. அப்போ 1 lakh வேணும் அப்படின்னா மினிமம் 7 லீனேஜ் நம்மளுக்கு வேணும். 7 லீனேஜ்லேருந்து 15,000 கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,05,000 எல்எஸ்பி கிடைக்கும். நம்ம வந்து ஹவுஸ் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆகிடுவோம். ஹவுஸ் ஃபண்டுக்கு நம்மளுக்கு 15 lakhs 15 லட்ச ரூபா ஹவுஸ் ஃபண்டாக ஏர்னிங் பாயிண்ட்ஸாக கொடுக்குறாங்க. நம்ம அது வந்து நம்ம வேலெட்டுக்கு வந்துடும், நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பிராண்ட் அம்பாசிடர், அதுக்கு வந்து எல்எஸ்பி அக்குமுலேஷன் வந்து 3 lakhs வேணுங்க. 3 lakhs எல்எஸ்பி வேணும். அப்போ வந்து ஒரு லீனேஜிலேருந்து 30,000 எடுக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு 10 லெக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிவார்டுக்கு எலிஜிபிள் ஆயிடுவோம். இது வந்து லக்ஸரி கார் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் நம்மளுக்கு வந்து 20 lakhs வந்துட்டு கார் ஃபண்டாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஒன்று வந்து குளோபல் அம்பாசிடருங்க. இதுக்கு நம்மளுக்கு டோட்டல் எல்எஸ்பி வந்து 10 lakhs வேணும். அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு லீனேஜ் சைட்லேருந்து 1 lakh எல்எஸ்பி வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க ஒரு லெக்லேருந்து. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 10 லீனேஜ் இருந்துச்சு அப்படின்னா அரௌண்டு நம்ம அந்த 10 lakhs எல்எஸ்பி அக்குமுலேட் ஆகிரும் நம்மளுக்கு. அப்போது இந்த 1 crore கேஷ் ரிவார்டுக்கு வந்து நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். இது இப்போதைக்கு அவங்க சிஜிஎன்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஃபர்தராக வந்து இன்னும் 3 ரேங்க் வந்து கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த லெவல் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட முடிய போகிறது இல்லைங்க. அகைன் இன்னொரு 3 ஹையர் ரேங்க்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கும் நம்மளுக்கும் சேர்த்து ஒரு மெடிக்ளைம் பாலிசி நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். நம்மளை சேர்ந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபைனல் லெவலில் உங்கள் டார்கெட் குளோபல் அம்பாசிடர் அப்படின்னா 1 lakh எல்எஸ்பி வேணும், நம்மளுக்கு 10 lakhs எல்எஸ்பி வேணும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 10 லீனேஜ் வேணும். ஸோ நம்ம இனிஷியலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு லெக் ஃபார்ம் பண்ணலாம், அடுத்து இன்னொரு லெக் ஃபார்ம் பண்ணலாம். அப் டு இப்போ இந்த லெவல் நம்ம ரீச் பண்ணோன்னா 10 லெக்கு வேணும். அதை ஸ்லோவாக நம்ம நல்லா வாட்ச் பண்ணி கோத்ரூ பண்ணிவிட்டு ஒரு 10 லெக்கை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிவார்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம எலிஜிபிளாக இருப்போம். கண்டிப்பாக இதனால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் இந்த ரிவார்ட்ஸுக்கு மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம பாலிசி அமௌண்ட்டை நம்ம ரீபே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. இது அப் டு மார்ச் எண்டு வரைக்கும் இந்த ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம எல்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஅவுட் எல்லாத்துக்குமே நம்ம எலிஜிபிள் ஆகும். ப்ளஸ் வந்து இதில் வந்து லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு சின்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்பேன் லென்த்து கொடுத்துருக்காங்க. லீடர்ஷிப்புக்கு வந்து இப்போ நீங்கள் அம்பாசிடர் ஆகணும்னா உங்களுக்கு கீழே 3 பேர் எமரால்டுங்கிற ஒரு கேட்டகரியை அச்சீவ் பண்ணியிருக்கணும்.
பிராண்ட் அம்பாசிடர்னால் ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து எமரால்டுங்கிற கேட்டகரியை இது பண்ணியிருக்கணும், அச்சீவ் பண்ணியிருக்கணும். குளோபல் அம்பாசிடர் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு 6 பேர் டைமண்ட் லெவலில் செதான் கார் ஃபண்டு எலிஜிபிளாக இருக்கணும், அச்சீவராக இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் க்ரைட்டீரியா தான். பட் அது நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த சிஜிஎன் மூலமாக ஒரு நல்ல ஃப்யூச்சர் வெயிட்டிங் ஃபார் யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு பர்சனலாக எப்போ வேணால் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.